Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். Realme கிட்ட இருந்து அடுத்ததா இந்தியன் மார்க்கெட்ல Realme Narzo 60 சீரிஸை லான்ச் பண்ண போறாங்க ஜூலை 6ஆம் தேதி. இது எல்லாருக்கும் தெரியும். இத பத்தின அப்டேட்ஸ் ஆல்ரெடி நாமளே கொடுத்திருப்போம். அண்ட் இதுல Realme Narzo 60 5G அப்படின்ற ஸ்மார்ட் போன் பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஆனா இதுல Realme Narzo 60 Pro அப்படின்ற ஒரு ப்ரோ வேரியன்ட் இருக்க போகுதாம். ஸோ அந்த ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So first of all, இந்த Realme Narzo 60 சீரிஸில் ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Realme Narzo 60 அண்ட் Narzo 60 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ அவங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேண்டிங் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 60 சீரிஸ் Narzo 60 சீரிஸ்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் கண்டிப்பாக Realme Narzo 60 5G இல்லை 60 Pro 5G அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே 60 சீரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் Realme Narzo 60 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த 60 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த Realme Narzo 60 Pro 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 60 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்த மாதிரினா அதே லுக் தான். அதே மாதிரியான ரவுண்ட் ஷேப்கான கேமரா மாடலோட அந்த ஒரு ஆரஞ்சு கலருக்கான அந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இந்த Realme Narzo 60 Pro ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்க போகுது. இது போக வேறு என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இந்த ஆரஞ்சு கலர் ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு பேக் சைடு ஒரு லெதர் ஃபினிஷில் அந்த வேகான் லெதர் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியலில் தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பில்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக தெரியுது. இது போக மெயினாக இந்த Realme Narzo 60 சீரிஸில் நிறைய பேர் வெயிட் பண்ணக்கூடியது அந்த கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. ஏன்னா இந்த Narzo சீரிஸில் ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த கர்வ்டு AMOLED டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துகிட்டு வரப்போ தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோ வேரியண்ட்டில் கண்டிப்பாக நமக்கு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் படி ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹெர்ட்ஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி பேக்கப் அப்படின்னு வரும்போது இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ Narzo 60லையும் அதே தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே அப்கிரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Narzo 60ல் 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஸோ இந்த ப்ரோ வேரியன்ட்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோ வேரியண்ட்டில் ஒரு அப்கிரேடாக இருக்க போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டாவது அப்கிரேடிங்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி Realme Narzo 60 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTekோட Dimensity 6020 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சது தான். பட் இந்த ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதே MediaTek கிட்ட இருந்து இருக்கக்கூடிய MediaTek Dimensity 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த Dimensity 7050 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர். அண்ட் MediaTek Dimensity 1080 இருக்குல்ல, ஸோ அதுதான் அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் இந்த ப்ராசஸர் இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த செக்மெண்ட்டுக்கு வார்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இது போக LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் அஃபிஷியலாக வரட்டும், அதை அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் இது தான். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நம்ம Realme Narzo 60 அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே 100 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அந்த இமேஜை பார்க்கும்போது அந்த இமேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம். பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய லீக் என்னென்னா ஆக்சுவலி இந்த Realme Narzo 60 Pro இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் தான் அந்த 100 மெகாபிக்சலுக்கான OISக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Narzo 60 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இல்லாத ஒரு கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சில லீக் சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கண்டிப்பாக இந்த ப்ரோ வேரியண்ட்டில் 100 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா இருக்க போகுது. ஏன்னா இந்த இமேஜ்லேயே அவங்க போட்டுட்டாங்க 100 மெகாபிக்சல் OIS அப்படின்றது. அதனால் இது இங்கே இந்த ப்ரோ வேரியண்ட்டில் கண்டிப்பாக நமக்கு இருக்க போகுது. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 2 கேமரா இருக்க போகுது. அதில் 8 மெகாபிக்சல் அல்ட்ராவே 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான், நல்லா வித்தியாசம் இல்லை. அண்ட் சென்சார்னு பார்க்கும்போது அந்த 100 மெகாபிக்சல் கேமரா ஆம்னிவிஷன் சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Realme 11 Pro ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, ஸோ அதுதான் அதில் யூஸ் பண்ணியிருந்த அதே கேமரா தான். ஸோ அங்கேயும் ஆம்னிவிஷன் கேமரா இதே 100 மெகாபிக்சல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ
அதே தான் அப்படிங்க தூக்கிட்டு வர போகிறாங்க. ஈவன் ஆக்சுவலி ஃபோனே பார்த்திங்கன்னா நமக்கு Realme 11 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இங்கே Narzo 60 Pro அப்படின்ற நேமில் ஆக்சுவலி மாறி வரப்போகுது. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சரும் அதே மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்க்கும்போது அதனால் அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் அங்கே Realme 11 Pro ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB 128GBக்கான வேரியன்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 8GB 128GB வேரியன்ட் இல்லாமல் 6GB 128GBக்கான வேரியண்ட்டோட அதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங்க்கு இந்த Realme Narzo 60 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 6GB 128GBக்கான வேரியண்ட்டை வச்சு 20,000 மாதிரியான ப்ரைஸிங் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி லான்ச் நான் சொன்ன மாதிரி 6ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி இருக்க போகுது. ஸோ அன்னைக்கு இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது, 3.5 ஆடியோ ஜாக்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி ப்ரைஸிங் 20,000 வரையான ப்ரைஸிங்க்கு 6GB 128GBக்கான வேரியண்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லான்ச் ஜூலை 6ஆம் தேதி. ஸோ அன்றைக்கி அஃபிஷியலான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்துடும். பட் இப்போதைக்கு இந்த Realme Narzo 60 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme 11 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி அதில் ஒரு வேரியன்ட் 6GBக்கான வேரியண்ட்டை இங்கே கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்.